நமஸ்காரம். நல்லது நடக்கட்டும், நல்லதே மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வு. கும்பராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி என்ன செய்யும்? ஜென்ம சனி விளந்து பாதச்சனியாக 2ஆம் இடத்தில் செல்கிறது. 7.5 ஆண்டு காலத்தில் 5 ஆண்டு காலத்தை நீங்கள் ஏற்கனவே கழித்து விட்டீர்கள். சனிப்பெயர்ச்சி 2 செல்லும் போது உடல் ரீதியான தொந்தரவும் மன ரீதியான கிளேசங்களும் மனதில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் நேரம் இது. இந்த 5 வருட காலம் உங்களுக்கு கொடுத்த தண்டனையில் இருந்து விலகி 2ஆம் இடத்தில் செல்கிறார். 2ஆம் இடத்தில் செல்லும் போது விரயம் கட்டுக்குள் வரும். உடல் நல்ல நிலைமை பெறும். கணவன் மனைவி விரிசல்கள் மாறும். நெடுநாள் நீண்ட காலம் நீங்க கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிருப்பீங்க. நிறைய கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிருக்கும். அதெல்லாம் இப்ப திருப்பி வரும். கும்பராசி நேயர்களுக்கு மூல திரிகோண சனி பகவான் வீடா இருக்கிறதுனால கும்பராசி நேயர்களுக்கு பெரும் தொந்தரவுகளை தரமாட்டாங்க. ஆனால் லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு நேரில் இருக்கக்கூடிய கேதுவையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனித்துக் கொள்ள வேண்டும். உறவுகளில் விரிசல்கள் ஏற்படும். இந்த 1.5 ஆண்டு காலம் நட்பு வட்டாரத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். கணவன் மனைவி உறவுகளில் விரிசல் ஏற்படும். மிகவும் ஜாக்கிரதையாக ராகு கேது பரிகாரங்களை செய்யும். ராகுக்கு துர்க்கையும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுக்கு நீங்கள் சங்கடகர சதுர்த்தி என்று அருகம்புல் மாலை போட வேண்டும். 5ஆம் இடத்திலிருந்து குரு 1 வருடம் ராசியை பார்க்கிறார். சோ இந்த 1 வருட காலம் பொற்காலமாக போய்விடும். மீச்சம் இருக்கக்கூடிய அந்த 1.5 ஆண்டு காலத்தில் நீங்கள் பரிகாரத்தின் மூலமாகவே இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். 2ஆம் இடம் தன வருவாய் அல்லவா? தன வருவாயில் மந்தப்படுத்துவார். தன வருவாயை கொடுத்து மந்தப்படுத்துவார். அவரே உங்களுக்கு விரையாதிபதியும் ஆகிறார். மகரச்சனி விரையாதிபதி இல்லையா? விரையாதிபதி தனம் ஏறும்போது அபரிதமான தனத்தையும் கொடுத்து அதற்கு சமமாக விரயத்தையும் கொடுக்கக்கூடிய காலம் இது. கும்பராசி நேயர்கள் எவ்வளவு தொந்தரவுகளை நீங்கள் இருந்தாலும் ஜென்மச்சனி விலகியதால் ஓரளவு நீங்கள் நன்மையை அடைவீர்கள். குரு மிக சாதகமான நிலையில் இருப்பதால் குருவுக்கு பரிகாரம் தேவையில்லை. ராகுகேதுகளுக்கு பரிகாரம், சனிக்கு உண்டான பரிகாரங்களை செய்து கொண்டால் பெருமாள் கோயிலுக்கு சென்று மகாலட்சுமி வணங்கி சுக்கிர பகவான் ஆலயங்களுக்கு சென்று வந்தீர்கள் என்றால் சுக்கிரன் ஒருவனே மகரத்திற்கும் கும்பத்திற்கும் யோககாரகன். 6ஆம் தேதி 15ஆம் தேதி 24ஆம் தேதி புது தொழில் தொடங்கினால் கூட மிகப்பெரிய நன்மையை செய்யும்.